மார்னிங். அன்றைக்கி என்னோடய ரொட்டீன் படி நான் பிளான் பண்ணதே வேறு. பட் நடந்தது வேறு தான். ரொம்ப ப்ரொடக்டிவாக மாறிச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ ஓகே, பிளான் பண்ணது கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ட்டு. பட் டே ஃபுல்லாக ஒர்க் அந்த மாதிரி தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. அன்றைக்கி கொஞ்சம் எல்லாவே எழுந்துட்டேன். 5 o'clockலாம் எழுந்துட்டேன். எழுந்து நம்ம பெட்ரூம்குள்ளே சுற்றிட்டு இருந்தோம் அப்படின்னா அகெயின் போயிட்டு தூங்கணும் அப்படின்னு தான் தோணுச்சு. ஸோ ஜஸ்ட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வெளில வந்து பால்கனியில் ஒரு 10 to 15 minutes வாக் பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறம் என்னோடய ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 5 to 10 minutesல முடிய வேண்டிய ஒர்க் தான் அது. மார்னிங் கொஞ்சம் ஏர்லியாக எழுந்ததால் நிறைய டைம் இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் மார்னிங்கே பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் எல்லாமே குக் பண்ணிட்டேன். பேபி எப்போவுமே எழுந்துக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த கிளிட்டர் வேலை இதெல்லாம் பண்ணுறது கிடையாது. ஸோ பேபியை ஸ்கூலில் ட்ராப் பண்ணிட்டு ரிட்டன் வந்ததுக்கப்புறம் தான் அதெல்லாம் பண்ணுவேன். பிகாஸ் எப்படியா இருந்தாலும் மெஸ்ஸி பண்ணிவிடுவாங்க க்ளீனாக வச்சுருந்தா கூட. ஸோ அவங்கள ஸ்கூலில் ட்ராப் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா ஒரு 10 to 15 minutesலேயே டக்குன்னு எல்லாமே எடுத்து வச்சுட்டு டீக்ளட்டாக பண்ணிட முடியும். ஹாலில் மட்டும் எனக்கு சாப்பிட்டது கொஞ்சம் அதிகமாகவே மெஸ்ஸியாக இருந்தது. ஸோ அதை லைட்டாக வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி வைப் பண்ணிடலான்னு சொல்லி யோசிச்சு ஸ்டார்ட் பண்ணது தான். அதை அப்படியே கிச்சன், பெட்ரூம் அந்த மாதிரி கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி நான் பண்ணுற ஸ்டேஜ்க்கு வந்துச்சு. ஸோ இந்த ஹோம் பொறுத்த வரைக்கும் 2 bedrooms இருக்குது. அதில் ஒரு பெட்ரூம் கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக வச்சுருவோம். பேபிக்கான ரூம் மாதிரி தான் இப்போ வரைக்கும் அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பேபியோட ப்ளே ஏரியா மாதிரி. ஸோ அவங்க விளையாடணும் அப்படின்னா அந்த ரூம் போனாங்கன்னா அவங்களுக்கான டாய் எல்லாமே இருக்கும். பேஸ்கெட் பால் செட் கூட வந்துட்டு அங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். பட் கீழே ஃப்ளோர்லேயுமே திங்ஸ் எதுவுமே இருக்காது. செல்ஃப்லேயுமே அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கீழே இருக்க 2 செல்ஃபில் மட்டும் எந்த திங்ஸுமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்க மாட்டோம். ஸோ பேபியோட திங்ஸ் கம்ப்ளீட்டாக அதுக்கப்புறம் அவங்களோட டாய் இதெல்லாமே அந்த ரூமில் இருக்கும். இப்போப்போ வந்து அவங்களோட புக்ஸும் கொஞ்சம் ஆட் ஆன் பண்ணிகிட்டே வரேன். பேபியோட திங்ஸ் மட்டும் இல்லாமல் நான் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வர திங்ஸ் ஓகே எப்போயாச்சும் யூஸ் பண்ணிக்கலான்னு அப்படின்னு வச்சுருக்க திங்ஸுமே மோஸ்ட்டாக அந்த ரூமில் தான் வச்சுருப்பேன். இந்த ரகம் அந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தேன். ஆக்சுவலாக 1 month ஆகிடுச்சு இந்த ரக் வாங்கிட்டு வந்து கிச்சனுக்காக வாங்கியிருந்தோம். பட் வீடு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஒரு டைம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுருந்தேன். ஸோ வீடு கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணலான்னு எடுத்தேன். பட் கிச்சனில் யூஸ் பண்ணுறதுக்கு மனசில் அழுக்காயிடுமே அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால் டிவிக்கு கீழே இருக்க ஸ்பேஸில் வந்து இதை இப்போதைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நல்லா லென்த்தியான ஒரு ரக்கு. ஸோ அதனால் கிச்சனில் இது ஒன்றே போதும். சிலிண்டர் டு ஜிங்க் வரைக்கும் வந்துடும். ஸோ ஒரு மேட்டே போதும், நல்லா லென்த்தியாக இருக்கும். ஸோ எனக்கு இப்போ அங்கே யூஸ் பண்ண வேணாம் அப்படின்றதுக்காக நான் டிவிக்கு கீழே இருக்க ஸ்பேஸில் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஒர்க்லாம் பண்ணுவேன். இல்லைனா கொஞ்சம் வந்து ஓகே இந்த ஒர்க்லாம் முடிச்சுட்டு அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம் அப்படின்னு தோணுச்சுன்னா ஒரு 10 to 15 minutes தான் டைம் ஆகும். டக்குன்னு எல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துப்பேன். பட் அன்றைக்கி எல்லா ஒர்க்கும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு தான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டேன். என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 1 day விட்டு 1 day அந்த மாதிரி 2 days ஒன்ஸ் வந்துட்டு ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் தான் எடுத்துக்கிறேன். ஸோ டயட்டும் ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறதால ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னுமே வெயிட் கெயின் ஆகுமோ அப்படின்ற ஒரு பயமும் இருக்குது. ஸோ அதனால் 1 day விட்டு 1 day அந்த மாதிரி எடுத்துக்கிறேன். ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் குடித்தா நல்லா ஃபில்லிங்காகவே இருக்குது. பட் கொஞ்சம் ஒரு ½ an hourலேயே அகெயின் வந்துட்டு பசிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் டக்குன்னு ஏதாவது சாப்பிடக்கூடாது அப்படின்றதுக்காக அது கூட சேர்த்து ஒரு எக்கும் பாயில்டு எக்கும் எடுத்துப்பேன். ஸோ அப்போ கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்க மாதிரி இருக்கும். ட்ரை ஃப்ரூட், நட்ஸ் இதெல்லாமே வெறுமனே சாப்பிட்றத விட ஜூஸாக எடுத்துக்கும் போது நிறைய சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ நல்லாவே ஃபில்லிங்காக இருக்க மாதிரி இருக்குது. அதே மாதிரி டெய்லி பேசிஸில் சீட்லாம் எடுத்துகிட்ருக்கேன். பட் அதுவுமே வெறுமனே எடுத்துக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ட்ரை ஃப்ரூட் ஜூஸோடு சேர்த்து எடுத்துப்பேன். மிக்ஸி ஜாரில் இது கூடவே சேர்த்து அரைச்சிட்டோம் அப்படின்னா அதோட டேஸ்ட்டே மாறிடுது. ஸோ அதனால் ஜூஸ் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சீட் அதில் மிக்ஸ் பண்ணி எடுத்துப்பேன். ஸோ ஜூஸ் எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரத்தில் ஒரு பாயில்டு எக் எடுத்தேன் அப்படின்னா ஒரு 2 hours கம்ப்ளீட்டாக வயிறு ஃபில்லிங்காக இருக்கும்.
இந்த ஆர்கனைசர்ஸ் க்ளீன் பண்ணுறது தான் ப்ரீவியஸ் டேவே நோட் பண்ணி வச்சிட்டேன். ஸோ டு டூ லிஸ்ட்டில் இது மெயினாக வந்து நோட் பண்ணி வச்சுருந்தேன். பிகாஸ் இந்த பேஸ்கெட்ஸ் வாங்கி 3 months ஆகிடுச்சு. எப்படி யூஸ் பண்ணலாம், என்ன ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு அப்படியே வச்சுட்டேன். பேபி வந்து இது ஒரு டாயாகவே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ட்ரெயின் செய்கிறேன், பஸ் மாதிரி விளையாடுறேன் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு மாதிரி க்ரீமி ஒயிட் கலர். ஸோ அழுக்குப்பட்ட அந்தளவுக்கு தெரியாது, பட் இருந்தாலும் அங்கங்கே மெஸ்ஸியாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஓகே, இதையும் வாஷ் பண்ணி ட்ரை பண்ண வச்சிட்டோம் அப்படின்னா இதில் என்ன வைக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். பேபியோட திங்ஸ் தான் மோஸ்ட்டாக வைக்கணும். இப்போ ஸ்கூல் போகிறதால இன்னும் கொஞ்சம் திங்ஸ் வந்து அவங்களுக்கு ஆட் ஆன் ஆகிருக்கு. ஸோ அதனால கொஞ்சம் பிளான் பண்ணி இதை ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னு இதையும் வாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்ன ரீசன் தெரியல, ஆர்கனைஸ் பண்ணுறதை விட அந்த ஆர்கனைசரை க்ளீன் பண்ணுறது, வாஷ் பண்ணுறது, இந்த ஒர்க் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து நான் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆர்கனைசர்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருந்துச்சு அப்படின்னா திங்ஸ் வந்து ஜிங்கில் வச்சு வாஷ் பண்ண முடியல அப்படின்னா நான் பாத்ரூமில் வச்சு வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பால்கனியில் நல்லா வெயில் வர இடத்துல ட்ரை பண்ண வச்சுருவேன். இன்றைக்கான என்னோடய லஞ்ச் என்னென்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக நான் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கும் போதே ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு 12 கிட்ட. ஸோ 12:30 போல் பேபியை பிக் பண்ணணும் அப்படின்றதுக்காக கடற்கடன் போயிட்டு பேபி அழைச்சிட்டு வந்துட்டு அவங்களுக்கான ரொட்டீன், அவங்களுக்கு ஃபுட் கொடுக்குறது ஒரு ½ hour கிட்ட அவங்க கூட கொஞ்சம் என்கேஜாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் லேட்டாக எடுத்ததால் பெருசாக பசிக்கவும் இல்லை, இன்னும் கொஞ்சம் ஒர்க்கும் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு டைம் 3:30 ஆகிடுச்சு. ஸோ இப்போ தான் ஆக்சுவலாக என்னோடய லஞ்சை எடுத்துக்கிறேன். என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் ஃபுட் காரக்குழம்புன்னு சொல்லலாம். இது காரக்குழம்பு, பட் நம்ம ஊர் சைடில் வந்து புளிக்குழம்பு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது மோஸ்ட்டாக நான் ரெடி பண்ணும்போதெல்லாம் கொஞ்சம் ரைஸ் எக்ஸ்ட்ராவாக எடுத்துப்பேன், அவ்வளோ பிடிக்கும். ஸோ அதனாலே வந்து 2 weeks once அந்த மாதிரி ரெடி பண்ணுவேன். இன்னொன்று, நான் இது ரெடி பண்ணும்போது லஞ்சுக்கு மட்டும்தான் ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ டின்னருக்கோ ரெடி பண்ண முடியாது. ஸோ தோசைக்கு கூட நான் சம்டைம்ஸ் வச்சு சாப்பிடுவேன், பட் ஹஸ்பண்ட் எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்றதால இது நான் ரெடி பண்ணாலே கண்டிப்பாக 2 days கிட்ட வரும். ஸோ அதனால் கொஞ்சம் ரேராகவே தான் குக் பண்ணுவேன் இது. காரக்குழம்புக்கு பொரியல் எதுவுமே எடுத்துக்க வேண்டாம். அதில் போட்டிருக்க காயை வந்துட்டு நல்ல ஸ்பைஸியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அதோடய ஸ்கிப் பண்ணிப்பேன். பட் அன்றைக்கி பாயில்டு எக் இருந்துச்சு. ஆக்சுவலாக மார்னிங்கே ஒன்று எடுத்துக்கிட்டதால இப்போ எடுத்துக்கலாமா வேண்டாமான்னு யோசித்தேன். ஓகே, இந்த குழம்பு பொறுத்த வரைக்கும் எக் எடுத்துக்கிட்டால் இன்னுமே நல்லாயிருக்கும் அப்படின்றதால அகெயின் ஒரு எக் எடுத்துக்கிட்டேன். சாம்பாருக்கு ஊறுகாய் காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் காரக்குழம்புக்கு எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணலான்றதுக்காக அன்றைக்கி மேங்கோ பிக்கிள் கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ அதனால் அது கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். சாம்பார் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சப்புன்னு இருக்க மாதிரி இருக்கிறதால ஊறுகாய் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஈக்குவலாக இருக்கும். பட் காரக்குழம்பு ப்ளஸ் ஊறுகாய் அந்த காம்பினேஷன் கொஞ்சம் வந்து பியோடாக தான் இருந்துச்சு. எனக்கு அந்தளவுக்கு அதோட காம்பினேஷன் செட் ஆகலை. பட் காரக்குழம்புக்குமே பாயில்டு எக் காம்பினேஷன் நல்லா இருந்தது. அன்றைக்கி பாயில்டு எக் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஸ்க்ராம்பிள்டு எக்கோ இல்லைனா ஆம்லேட் மாதிரி ட்ரை பண்ணியிருப்பேன். பட் மார்னிங்கே பாயில் பண்ணி வச்சுட்டேன் எக்கெலாம். ஸோ அதனால் அது